வீரையா அண்ணா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகி டிஃபன் எல்லாம் வேற ரெடி பண்ணிட்டீங்க? ஏதாவது விசேஷமா? என்னம்மா? அண்ணா இந்த டிஃபன் எடுத்துட்டு போய் மேல அவர்கிட்ட கொடுத்துடுறீங்களா? அது தம்பி அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்காது. நீங்களே போய் டிஃபனை கொடுத்துருங்களேன். நான் போனா பிரச்சனை வரும்னா. அவரு ராத்திரி வேற சாப்பிடல, அதனால தான் உங்களை கொண்டு போய் கொடுக்க சொல்றேன். ஏம்மா ஏதாவது பிரச்சனையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன இல்லங்கறா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. என்ன பண்றாருன்னு பாப்போமேன்னு அவர் ரூம்ல வச்சிருந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் எடுத்து உடைச்சு வெளியில போட்டுட்டேன். சூப்பரான வேலை பண்ணீங்கம்மா. என்னைக்கு அவரை விட்டு இந்த குடிப்பழக்கம் போதும் அப்பதான் அவர் நல்லா இருப்பார். வாடா, உனக்கு இருக்கு. ஜால்ரா வடிக்கிற. நான் நல்லதுதான் பண்ணேன், ஆனா அவர் தான் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கை கால் எல்லாம் நடுங்குது, கோவம் வருது, இங்க அங்கன்னு ஓடுறாரு. ஏமா ஆத்திரத்துல கோவம் வந்து அவர் உங்களை அடிச்சிடலையே? இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடிச்சிட்டு சாப்பிடாம போய் மாடியில படுத்துட்டாரு. ஆஹா, நல்ல சீனை பார்க்காம போயிட்டோமே. நான் வற்புறுத்தி சாப்பிட கூப்பிடுவேன்னு எதிர்பார்த்தாரு. ஓஹோ, நான் தான் போகவே இல்லையே. ரீல் விடுறா. இவ போயிருப்பா. அவன் சீ நாய போன்னு இவளை விரட்டி இருப்பான். இன்னும் 2-3 நாளைக்கு இதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் தானா சரியாயிடுவார். ஆமா, இவ பெரிய டாக்டர். லூஸ் மோஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறா 3 நாள் சரியாறதுக்கு. என்ன சொல்றீங்க வீரையா? கரெக்ட்மா. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகருன்னு சும்மாவா சொன்னாங்க? பேசுடா பேசு. நாகராஜ் கிட்ட சொல்லி உன் தலையில 4 தட்டு தட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ. நான் போனா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க வீரையா ப்ளீஸ். அம்மா, நான் போனாலும் பிரச்சனை வரதான் செய்யும். தம்பி வேற கோவமா இருப்பாரு. வாங்கல 2 பேருமே போவோம். இல்ல இல்ல, நான் போனா பிரச்சனை வரும். இந்தாங்க, நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க. என்னடா இது, ஏடா கூடமா ஏதோ விஷயத்துல மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. என்ன? சரி பாப்போம். என்ன வீரையா, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் இல்லம்மா. சரி, காலையில காஃபி குடிக்கிற டைமுக்கு டிஃபன் எடுத்துட்டு போற? அது நாகராஜ் தம்பி சாப்பிடலையா, அதான் எடுத்துக்கிட்டு போறேன். நல்லா வேதவழிக்கு வேலை பாக்குறையா? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? வேதவழி தானே சாப்பாடெல்லாம் அவருக்கு கொண்டு போய் கொடுப்பா. இன்னைக்கு என்ன நீ கொண்டு போற? அது என்ன அது முறை இல்ல. என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். என்ன இது புதுசா கெட்ட பழக்கம்? வேலை பாக்குற ஆள் கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிக்கிட்டு. இல்லப்பா, நானே கொண்டு போய் கொடுத்துறேனே. தப்பு. நான் அவருக்கு அண்ணி தானே. அவரு நான் போனா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. வேதவழி எங்கன்னு கேப்பாரு. அதுக்கு நான் வேலையா இருக்கான்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். கொடு. ஏன் இந்த மொழி முழிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்தாங்க, நீங்களே தாராளமா எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவ
முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.